Hey guys, so welcome back to my channel, welcome back to another video. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஏஷியாவோட ஒரு முக்கியமான கண்ட்ரி, ரொம்ப நாள் போகணுன்னு ஆசைப்பட்ட கண்ட்ரியான பிலிப்பைன்ஸ் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து சென்னை ஏர்போர்ட்டில் இருக்கோம். ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மலேசியா போயிட்டு மலேசியாவிலேருந்து நம்ம வந்து மணிலா போக போகிறோம். ஸோ 8:15 வந்துட்டு ஃப்ளைட்டு அண்ட் மலேசியா வந்து ஒரு 4 hours லேஓவர், அதுக்கப்புறம் நம்ம பிலிப்பைன்ஸ். ஸோ ஃபைனலாக அந்த போர்டிங் பாஸ்லாம் வாங்கியாச்சு. ஸோ 2 போர்டிங் பாஸ் கொடுத்துருக்காங்க. பிகாஸ் நம்ம கனெக்டிங் ஃப்ளைட்னால ரெண்டுமே இங்கேயே கொடுத்துருவாங்க. நம்மகிட்ட ஹேண்ட்பேக் மட்டும்தான், லக்கேஜ் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அண்ட் ஸோ ஒன்ஸ் கேட் ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம அப்படியே இது பண்ணிடலாம். ஸோ பெஸ்ட்டாக வந்து வெளியிலே வந்து சாப்பாடு வாங்கியாச்சு. ஸோ சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ இன்னும் அப்படியே உள்ளே போய்ட்டு ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணலாம். சரிங்களா? Compartment above your seat. Immediately pull the mask firmly towards you. Place the mask over your nose and mouth with the headband tightly around. லக்கேஜ் லோட் பண்ணுறாங்க பாருங்க. ஸோ அவங்க வாட்டுக்கு டபால் தூக்கி போட்டுறாங்க. கொஞ்சம் சேஃபாக தான் பண்ணுறாங்க, பட் இருந்தாலும் ஃபைனலாக பார்த்திங்கன்னா மலேசியா வந்து ரீச் ஆகிடுச்சு. அண்ட் ஸோ இங்கே நம்மளுக்கு வந்து ஒரு 3 மணி நேரம் லேஓவர் இருக்குது. ஸோ அதை முடிச்சுட்டு இங்கேருந்து நம்ம மணிலா வாங்க அப்படியே போகலாம். ஸோ ரொம்ப நாள் முன்னாடி வந்தது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து இந்தோனேஷியா போகும்போது இந்த லேஓவர் யூஸ் பண்ணோம். ஸோ இப்போ அடுத்து பிலிப்பைன்ஸ் போகும்போது இதை யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்படியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா எதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபுட் கோர்ட் வந்தது. ஸோ இங்கே பர்கர் கிங்கில் ஆர்டர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மேபி ஆர்டர் இதுவானோன்னா சவுண்டு தான் வருமானு எனக்கு தெரில. வித்தியாசமாக இருக்குது. பண்ணிமா என்ன இது? ஸோ இந்த மாதிரிலாம் வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குல்ல? ஸோ இதாங்க ஃபுட் கோர்ட்டு. இது வந்து 52 ரிங்கட் ஆச்சு. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு டாலரு ஐஎன்ஆர்லாம் எதுவும் எடுக்க மாட்டாங்க. ஒன்று மலேசியன் ரிங்கட்டு இல்லைனா வந்து கார்ட் பேமெண்ட்டு. ஸோ அந்த இதுதான் பண்ண முடியும் உங்களுக்கு. ஸோ இங்கே நம்ம அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ஏர்போர்ட் அப்படியே லைட்டாக சுற்றி பார்த்துட்டு இந்த 3 மணி நேரம் டைமை யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ அப்படியே பார்ப்போம். ஸோ ஃபுட்டு வந்து நான் வாங்கி சாப்பிட்டு அப்படியே செம்ம பசிங்க. ஆனால் காலையில் தினிக்கும் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒரு சின்னதாக சாப்பிட்டு தான் வந்தோம். அப்படின்னு பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஐயோ 4 மணி நேரம் ஓட்டி இது ஒரு வழியாக மலேசியா விட்டு அப்போலாம் இன்னும் இங்கேருந்து 4 hours 5 minutes வந்துட்டு பார்த்திங்கன்னா மணிலா ரீச் ஆகுது. அது நைட்டு 10:10 வந்து இதுவாகும். ஸோ அதுக்கு அடுத்ததும் பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு நம்ம எல்னிடோ போகிறதுக்காக வந்து அதுக்கு ஒரு தனி ஃப்ளைட் இருக்குது. ஸோ அதோட இதெல்லாமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ ஃபைனலி நம்மளோட ஃபுட்டு வந்துடுச்சோம். ஸோ பேக் பண்ணி கொடுத்துறாங்க உங்களுக்கு. 25 ரிங்கட்டுக்கு வந்து ஸோ இவ்வளோண்டு தாங்க. இது ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் போடுறது. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருக்குதா? ஓகே வழியில். ஸோ நம்ம அடுத்து வந்து மலேசியாவிலேருந்து மணிலா கிளம்ப வேண்டியதான். ஸோ நம்மளோட விமானம் ரெடியாக இருக்குது. ஸோ இங்கேருந்து அங்கேயும் வந்து ஒரு 4 hours வந்து ஸோ நம்ம வந்து மணிலா சோகிங்க. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டுக்குள்ளே வந்து உட்காந்தாச்சு. ஆனால் இது கொஞ்சம் நம்ம கால் வைக்க நம்ம நீட்டாக இருக்க மாதிரி ஃபீல். மேபி விண்டோ சீட் கிட்ட இருக்கனால அந்த மாதிரி ஃபீல் ஆகான்னு தெரியல. ஸோ ரெக்கைக்கு கிட்ட வந்து ஸோ போகும்போது தான் பார்த்திங்கன்னா நடுவில் உட்கார வச்சிட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் இப்போ வந்து விண்டோ சீட் கிடச்சிது. ஸோ அப்படியே போக வேண்டாம். 4 மணி நேரம் பயணத்தில் வந்து பிலிப்பைன்ஸ் கூடிய கேபிட்டலான மணிலாவுக்கு ரீச் ஆகிடுவாங்க. மலேசியாவில் கிளம்ப போகிறோம். ஸோ வண்டி வந்து அப்படியே ரிவர்ஸில் தள்ளி ஸோ ரன்வே கொண்டு போக போகிறாங்க. ரெக்கைக்கு பக்கத்தில் ஸோ சன்செட்டும் ஆகிடுச்சு. ஸோ அப்படியே சூரியனாமல் அடங்கிடுச்சு. என்னென்னா மணி வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 7 மணிங்க. 7 மணிக்குள்ளே நல்லா வெளிச்சமாக இருக்குது பாருங்க. ஓகே. ஸோ ஃபைனலாக வந்து ரன்வேக்கு வந்தாச்சு. லாஸ்ட் பார்த்திங்கன்னா அங்கேருந்து அப்படியே வந்து
சேர்த்துருவாங்க. அதுவும் இறங்குது. ஸோ துவச்சி தூக்கிட்டு போயிடணும். அந்த லாஸ்ட்டு டவர் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அங்கேருந்து அப்படியே பொடிநடையாக வண்டி வந்து இங்கே தான் இருக்குது. இந்த ரன்வே எடுக்கிறப்ப அடுத்ததான் தெரியல. நான் ரொம்ப லாங்காக வந்து திருப்பிட்டாப்புல பார்க்கலாம். அடுத்த ரன்வே போகுது. ரெண்டு இருக்குது போகுது. என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. சிக்னல் தெரியுதுங்களா? இதுக்கு முன்னாடி ரெட் எரிஞ்சிட்டு இருந்துச்சு, ரெட்டே ஸ்டாப் ஆகிடுச்சு. மேபி இந்த எல்லோ லைன் ஆஃப் பிளிங்க் ஆகுது பாருங்க. ரெட் இப்போ தான் ஆஃப் ஆச்சு. மேபி அடுத்ததுக்கு சிக்னல் மாதிரி போகுது. ஸோ அங்கே தான் நம்ம டேக் ஆஃப் பண்ண போகிறோம். பிகாஸ் அதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ளைட் போச்சு தான். ஆனால் எல்லோ எரிஞ்சிட்டு தான் இருக்குது. பட் ஆனால் ரெட் இருந்தது வந்து ரெட் வந்து ஆஃப் ஆகிடுச்சு. அதே மாதிரி தான் அங்கேருந்து வந்தோம். வந்து இங்கே டர்ன் பண்ணி நிறைய டர்னிங் இருந்துச்சு. மேபி இந்த இடம் தான் டர்ன் பண்ண போகுது. ஸோ பின்னாடி அடுத்த ஃப்ளைட்டும் வருது. அடுத்த இன்னும் லைன் வர போகுது. மேபி இங்கே லேண்ட் ஆனது இங்கே சென்டர் பண்ணி பார்க்கணும். அந்த ஃப்ளைட் லேண்ட் ஆகிட்டு உள்ளே போயிடுச்சு. வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்து ஒரு 285 ரூபா. இது கிரில் பெரி சிக்கன் கோல்ட் ஃப்ரைஸ் நாசி குலாப் சம்திங் ஏதோ அதாவது பிரியாணி மாதிரி ஏதோ ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, ஸோ கொஞ்சமாக இது சிக்கன்னு ப்ரொக்கோலி அப்புறம் ஏதோ ஒரு பீஸ் போகுது. ஸோ பீஸ்ன்ற ட்ரை பண்ணி பார்ப்போம். பேர்லாம் தெரில வர. ஸோ இன்னொன்று ஆர்டர் பண்ணுறது இதுதான் பிரியாணி நினைக்கிறேன். புளிசாதமாக இருக்குது நான் பார்க்க. பொங்கலா இனிப்பாகுது பொங்கல் மாதிரி. இது மாற்றி சாப்பிட்டு பார்ப்போம். ஓகேங்க, நம்ம வந்து இப்போது 2 ஃபுட்டு ஆர்டர் பண்ணோம். ஒன்று வந்து கிரில் பெரி சிக்கன்னு வித் குலாப் ரைஸ்ன்னு சொல்லிட்டு, அண்ட் இது வந்து புக்காரா சிக்கன் பிரியாணின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 275 ஆர் 285 சம்திங். இது வந்து 305. ஸோ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது இது பெஸ்ட்டாக இருந்துச்சு. பிகாஸ் கொஞ்சம் ஸ்பைஸியாக நம்ம சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் இனிப்பாக வந்து ஏதோ பொங்கல் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. சிக்கன் பீஸில் இருந்துச்சு. பட் ஆனால் இது வந்து நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ பெஸ்ட் இது. ரெண்டுமே கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு. பட் கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஒர்த்தாக இருந்துச்சு. அதாவது சாப்பிட்ற அளவுக்கு இருந்துச்சு. ஃப்ளைட்டில் வந்து
இந்த ஃபுட்டு வந்து ஓகே தான். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுவோம். இந்த வந்து பிரியாணி வேணும். ஸோ கிரில்ட் பெரி சிக்கன் வித் பலாஃப் ரைஸ். தண்ணி எடுக்க மறந்துடும். தண்ணிலாம் ஃப்ரீ கிடையாது, இங்கே காசு கொடுத்தா வாங்கினாலும் ரேட் அதிகமாக இருக்கும். பார்க்கலாம். ஸோ வி கோயிங் டு லேண்டிங் இன் மணிலா சூன். இது ஒன்றுமே தெரியாது, நான் போகிறேன். ஓகேங்க. ஸோ ஃபைனலாக வி கோயிங் டு லேண்ட் டு மணிலா. ஓகே, சேம் பேங்காக் மாதிரி தான். ஃபுல் அண்ட் ஃபுல் கலர்ஃபுல்லாக லைட்டாக தான் பிரகாசமாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நாள் கலராக வரும்போது அங்கே லேண்ட் பண்ணுறாங்கன்னு நினச்சேன். பட் இப்போ தான் சிட்டியே உள்ள என்ட்ரி ஆகுது. இந்த டாலஸ்ட்டு பில்டிங்லாம் இருக்குது பேங்காக்கில். அந்த மாதிரி தெரியாது, இந்த மாதிரி தான் காமனாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அங்கங்கே இங்கே பெரிய பெரிய பில்டிங்லாம் தெரியுது. ஸோ இப்போ ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்குது, நம்ம இறங்கி கொஞ்சம் வேகமாக போகணும் வேறு. பிலிப்பைன்ஸ் வந்து லேண்ட் ஆயாச்சு. ஓகே, ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மணிலா வந்து லேண்ட் ஆகிடுச்சு. அண்ட் என்ன பிரச்சனைனா ஃப்ளைட் வந்து டிலே. ஸோ இங்கேருந்து நம்ம அடுத்த ஃப்ளைட் வந்து 12:30 மணி. இப்போ மணி 11 ஆகிடுச்சு. 1.5 மணி நேரம் தான் இருக்குது. ஸோ எமிக்ரேஷன் முடிச்சுட்டு அடுத்த ஃப்ளைட்டு பிடிக்கணும். என்னென்னா இங்கேருந்து நம்ம வந்து பலவன் போக போகிறோம். கொஞ்சம் மூச்சு வாங்க, கொஞ்சம் கோச்சிக்காதீங்க. அந்த வண்டியை பிடிச்சலாமா? ஸோ இந்தாங்க ஏர்போர்ட்டு. ஸோ நல்ல வேளை நம்ம வந்து ஃப்ளைட்டில் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. டைம் ஆகுதுன்னு சொன்னோடனே உடனே நம்மளை ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சீட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இது பண்ணாங்க. வாங்க, இப்போ கொஞ்சம் கஷ்டம் தான் பேசுறதுக்கு. வாங்க, நான் அப்படியே போயிட்டு சொல்கிறேன். ஸோ ஓகேங்க. ஸோ ஃபைனலாக நம்ம வந்து பிலிப்பைன்ஸ் ரீச் ஆகிடுச்சு. ஸோ வந்து வேகமாக வந்து எமிக்ரேஷன்லாம் முடிச்சு நம்ம அடுத்த ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு பலவன், அதாவது பியூட்டோ பிரின்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பேர் கொஞ்சம் ப்ரொனன்சியேஷன் வந்து வரல. ஸோ அந்த இடத்துக்கு நம்ம போயிட்டுருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா 12:10 வந்து ஃப்ளைட் போட்டிருந்தோம். ஸோ இங்கே இந்த ஃப்ளைட் லேண்ட் ஆனது 11 மணிக்கு. ஸோ எமிக்ரேஷன் பற்றி தெரியும்ல, நிறைய கேள்விலாம் கேட்டுக்கிட்டு எப்படியோ அடிச்சு பிடிச்சி கேட்டு வந்துச்சு. ஆனால் அதே மாதிரி ஃப்ளைட்டும் டிலே. ஸோ ஃபைனலாக வந்து பஸ்ஸு ஏறி உட்காந்தாச்சு. ஸோ அப்படியே போக வேண்டியதாங்க. இப்போ 3 பேர் தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி நிறைய வண்டி போயிடுச்சு. ஸோ நம்ம எதாவது சாப்பிட்டுக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ ஃபைனலாக பிலிப்பைன்ஸ் ரீச் ஆகிடுச்சுங்க. ஸோ சின்ன கொஸ்டின்ஸ் தான். ஸோ ரிட்டர்ன் டிக்கெட்டு, அதுக்கப்புறம் ஹோட்டல் ஸ்டே, அதுக்கப்புறம் எங்கே ஒர்க் பண்ணுறீங்கன்னு சொல்லி கொஸ்டின்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. அதனால தான் டிலே ஆச்சு. ஸோ அதுதாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி ஏர் ஏஷியாவே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. அதனால் ஃப்ளைட் அடுத்தடுத்து இருக்குன்னு சொன்னால் கொஞ்சம் பின்னாடி சீட்டில் கொண்டு வந்து முன்னாடி உட்கார வச்சாங்க. அதெல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க. ஏர் ஏஷியா வந்து நம்ம தாய்லாந்து போகும்போதெல்லாம் கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. அதே மாதிரி நீங்கள் வரீங்க அப்படின்னா இங்கேயும் வந்து தாய்லாந்து டிஸ்டில் அரைவ் இருக்கிற மாதிரி ட்ராவல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுலேயும் நீங்கள் போய் உங்கள் டீட்டெயில்ஸை ரெஜிஸ்டர் பண்ணணும். அது ரொம்ப மேண்டிட்ரி போல இருக்குது. அது இருந்தால் தான் நம்மளோட ப்ராசஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. தாய்லாண்டில் என்ன பண்ணுறாங்களோ அதே மாதிரி அவங்க தாய்லாந்து டிஜிட்டல் அரைவ் காசு சொல்லுவாங்க. இவங்க வந்து ட்ராவல் சொல்லி போட்டிருக்காங்க அதோட பேர். ஸோ டீட்டெயில்ஸ் சேம் அதே தான். நீங்கள் ஹோட்டல் புக்கிங்கு, உங்கள் ரிட்டர்ன் டிக்கெட்டை எப்படி வரீங்க, ஃப்ளை பண்ணி வரீங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா போதும். ஒரு பார்கோட் மாதிரி ஜென்ரேட் ஆகி வரும். அதை உங்கள்கிட்ட வச்சுக்கோங்க. பட் மற்றது எல்லாமே அவங்களே பாஸ்போர்ட்டை ஸ்கேன் பண்ண உடனே அந்த டீட்டெயில்ஸ் நம்ம ஃபில் பண்ணது ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்துடுது போல இருக்குது. ஸோ இவ்வளோ தான் ப்ராசஸ். ஸோ இப்போ நம்ம அடுத்தது வந்து ஸோ இன்கேஸ் நீங்கள் ஒர்க்கிங் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னு காமிக்கணும்னா ஸோ உங்கள் சேலரி ஸ்லிப்பு, பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு அது மாதிரி திடீர்னு கேட்பாங்க. ஸோ வச்சுக்கோங்க, சேஃப்டிக்கு வச்சுக்கோங்க. கேட்டால் காமிங்க, அவ்வளோதான். மற்றபடி பெரிய விஷயம் கிடையாது. நம்மளுக்கு வந்து 14 days வீசா வந்து ஃப்ரீ இருக்குது. ஸோ 14 daysக்கு மேலே போகிறது தான் வந்து பெரிய ப்ராசஸ். ஸோ நீங்கள் வந்தோடனே தாய்லாந்து மாதிரி வீசா அவைல் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு இது ட்ராவல் டைம் தான் கொஞ்சம் அதிகம். ஸோ வாங்க நம்ம அப்படியே இப்போ சிபு பெசிஃபிக் வந்து நம்ம போக போகிறோம். ஸோ அதோட பஸ் இதுதான். ஸோ அப்படியே சிபு பெசிஃபிக்கில் வந்து ஒரு 1.25 மணி நேரம் ட்ராவல் வந்துட்டு பியூட்டோ பிரின்சஸ், பலவன், எல்னிடோ அந்த லொக்கேஷனுக்கு நம்ம வந்து இப்போது ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஸோ வாங்க அப்படியே பார்க்கலாம். இப்போ மக்களே, நம்ம வந்து ஃபைனலாக வந்து அந்த பஸ் மூலயமா வந்து நம்மளை ட்ராப் பண்ணிட்டு அப்படியே போகிறாப்புல. டாடா காட்டுதுமா, பை பாய். ஸோ இப்போ நம்ம சிபு பெசிஃபிக் இந்த வண்டியில் தான் நம்ம போக போகிறோம், எல்லோ கலரில். ஸோ எல்லாமே லைன் நின்றுக்கிறாங்க. ஸோ அப்படியே பொறுமையாக அப்படியே ஏறி போக வேண்டியதான், இது பண்ணலாம். ஸோ சிபு பெசிஃபிக் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ரொம்ப பட்ஜெட்டான ஏர்லைன்னு சொன்னாங்க. 2-3 வீடியோவில் பார்த்துருக்கேன். ஸோ இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறோம். ஸோ வாங்க அப்படியே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா லக்கேஜ் ஸ்டோர் பண்ணுறதுலாம்
நம்ம தான் லாஸ்ட்டு, நம்ம பின்னாடி யாருமே கிடையாது. ஆமாம், ஃப்ளைட்டு காலியாக தான், பெருசாக இருக்குது, காலியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. இப்போ காலியாக இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் 1 மணி நேரமாக வந்து படுத்து தூங்கிட்டு போக வேண்டியதான். நேரம் முக்கியமாக இருக்குது. ஓகேங்க, நம்ம வந்து கடைசியாக வந்து விமானத்துக்குள்ளே வந்துட்டோங்க. ஸோ தான் சிபு ஃபெசிலிட்டி ஃப்ளைட் ரொம்ப பெருசு. சீட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மெலிசாக இருக்குது. ஸோ நம்ம அந்த மற்ற ஃப்ளைட் மாதிரி கொஞ்சம் இது கிடையாது, ஆனால் நல்லா இருக்குது. பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். ஃப்ளைட்டே ரொம்ப காலியாக இருக்குது. ஸோ கொஞ்சம் ஸ்டார்ட் ஆன உடனே அப்படியே படுத்து உறங்கி விட்டு ஜாலியாக போக வேண்டியதாங்க. சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இன்னும் ஒரு ப்ளஸ் சூப்பர் அப்படின்னா சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்காங்க இங்கே. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து போன விமானத்தில் எதுலேயுமே சார்ஜிங் போட்டலாம் கிடையாது. ஸோ இவங்க வந்து சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ சிபு ஃபெசிலிட்டி. ஸோ இன்னும் ஒரு 1 மணி நேரம் 10 நிமிஷத்தில் வந்து நம்ம பலாவன் அப்படின்ற லொக்கேஷன் அது. அதில் வந்து பீரோட பிரின்சஸ் ஏர்போர்ட் வந்து நம்ம ரீச் ஆகிடுவோம். ஸோ வாங்க அப்படியே போகலாம் மக்களே. ஸோ ஒரு 45-50 நிமிஷம் பயணத்துக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து புளூட்டோ பிரின்சிஸோ ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சுங்க. ஸோ இப்போ மணி ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2 மணி இருக்கும். ஸோ ஒரு 6 மணி வரைக்கும் இங்கே வந்து குப்பையை கொட்டணும். பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் தான் பஸ் இருக்குது. என்ன அப்படின்னா இன்னும் பயணம் முடியல. இதுக்கு அடுத்தது இங்கேருந்து ஒரு 6 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி தான் வந்து நம்ம வந்து எல்னிடோ அந்த ஐலாண்ட் இருக்க இடத்துக்கு போகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் டேட்டாக தான் இருக்குது. மணிலா வந்துட்டு அப்புறம் இங்கே வந்துருக்கலாம் போல இருக்குது. ஸோ ஓகே, நம்ம டேட்டா ஃபஸ்ட்டு இந்த ஐலாண்ட் முடிச்சுட்டு அப்புறம் மைண்ட்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்றது. ஸோ இது ப்ரொனன்சியேஷன் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பூர்த்தோ பிரின்செஸா அப்படின்றாங்களா என்னன்னு தெரில. ஸோ நம்ம வந்து சிபு பெசிஃபிக்கு. ஸோ வாங்க அப்படியே உள்ள இப்படி எக்ஸிட் ஆகிட்டு அப்படியே வெளில போக வேண்டியதான். ஸோ அரைவல் ஃபார் டொமஸ்டிக். எஸ்.